சரணம் அறிவின் விளிம்பே மதி ஒளி சரணம் ஆனந்த சாகரமே மதி ஒளி சரணம் ஆழ்ந்த அமைதியே மதி ஒளி சரணம் இதய துடிப்பே மதி ஒளி சரணம் இமய சிகரமே மதி ஒளி சரணம். श्री गुरुभ्यो नमः. ओम श्री मतिवुलि सरस्वत्यै नमः. தாய் சீரடியே தயவு உன் நினைவே. முதல்ல நான் ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தவர். கூட்டு குடும்பம், குழந்தைகள் பராமரிப்பு, கணவன், வீடு என்ற சிறு வட்டம் தான் என்னோட உலகம். வாழ்க்கை தந்த பாடமும் படபடப்பு, வழி சரியா போறோமா தவறா போறோமா என்ற சந்தேகம், தடுமாற்றம், கோபம், வருத்தங்கள், ஒருவித இயலாமை, பொறுமை, நிதானம், எங்கேயாவது கடையில கிடைக்குமா என்ற ஏக்கம், கரை காண்பது எண்ணனம் என்ற எண்ண அலை ஓட்டம், பல குருமார்கள், பெரியவா, ஆன்மீக மகான்கள் என்று பலவித முயற்சி மனத்தில் மலர்ந்திருந்தாலும் நமக்கு அந்யோன்யமாக ஒரு தாயாக மனம் திறந்து பேச வேண்டிய குருவாக ஒருவர் வேண்டும் என்ற ஆதங்கம் தலை தூக்கி நின்ற காலகட்டம் அது. அன்பர் ஒருவர் அறிமுகப்படுத்த ஸ்ரீ அம்மாவிடம் வந்து சேர்ந்தேன். கற்றதெல்லை இல்லை என்று கண்ணில் காட்டி நின்ற தெய்வத்தை கண்டேன். கண்ணார கண்டேன், பூவிதழ் மலரக் கண்டேன், தேன் பொழியும் மந்திர மொழியாள் பேசக் கண்டேன், பெண் தெய்வம் கண்டேன். இது கனவா அல்லது நிஜமா என்று நான் சிந்தித்த வேளையில் ஒரு நாள் கோயில் ஆரவாரத்திற்கு நடுவில் ஒரு கை என் முதுகில் தடவு கொடுத்து, உன்னை எனக்கு தெரியாத இல்லையா என்று மொழிந்து அன்னம் போல சென்ற பாங்கு, அம்மம்மா என்ன தவம் செய்தேனோ உன் கருணை விழிப்பட. ஸ்ரீ அம்மாவின் திருவிளையாட்டு செயல்பாட்டின் தனிச்சிறப்பு ஒன்றை பற்றி கூறி அதில் ஆழ்ந்த ஈடுபாட்டிற்கு அடிகோலி குறை நிறைகளை அலசி பார்க்க வைத்து முயற்சியை ஒருமுகமாக்கி பயிற்சி அளித்து தன்னுடன் இணைத்து ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொடுப்பதை விளையாட்டாகவே செய்து வந்தார். ஆம், இதுதான் திருவிளையாடு. நீ இதை செய்கிறாயா, உன்னால முடியுமா என்று கேட்பார், புரிய வைப்பார். என்னம்மா இது கூட தெரியாதா, ஒண்ணுமே கற்றுக்கொள்ளையா என்று பல பேர் அங்கலாய்ப்பார். என்னடா இவர் என்ன சொல்கிறார், நாம் சரி என்றுதானே நினைத்து செய்தோம், இது எப்படி என்று ஒரே தவிப்பு. அலைப்பாயும் மனமோ நாம் எதையோ சொல்ல வருகிறோம், இவர் வேறு எதையோ சொல்கிறாரே, இவரிடம் கிடைக்கும் தருணமோ அரிது என்பது நாம் வீட்டிற்கு சென்றாலும் சிந்தனையை தட்டி எழுப்பி விடுவார். விடியல் வரும்போது விழிப்புணர்வு தர வேண்டும் என்ற பிரார்த்தனை தான். இதை ஸ்ரீ அம்மாவின் மந்திர மொழிகளால் கூற வேண்டும் என்றால், திறந்த மனங்களைத்தான் அவன் விரைந்து நெருங்குவான், புரிந்த மனங்களில் தான் அவன் புதைந்து இயங்குவான். பொறுமை எத்தனை விலை என்று எண்ணிய காலகட்டத்தில் ஒரு பனங்காயை தலையில் வைத்து 3 விதமான புதிரோடு போராட வைத்து வெற்றி காண வைத்தார் ஸ்ரீ அம்மா. முதலில் என்னை ஸ்ரீ அம்மா புத்தகங்கள் வைத்து நடக்கும் சத்சங்கத்தில் ஈடுபடுத்தினார். ஈடுபடுமாறு என்னை பணிந்தார். 3 ஆண்டு காலம் ஒரு முறை நடைபெறும் 3 ஆண்டு காலம் மாதம் ஒரு முறை நடைபெறும் அஞ்சலை பெட்டி சிந்தித்த வேளையில்
இடுக்கு என்ற தலைப்பில் ஸ்ரீ அம்மாவின் புத்தகங்களை பற்றி சிந்தனைகள் பரிமாறப்பட்டது. அதே சமயத்தில் என்னை கம்ப்யூட்டர் டிசைனிங் கற்றுக்கொள்ள ஊக்குவித்தார் அம்மா. எஸ், she made me pursue computer designing classes. It came as a big shock, for I had never operated a computer. Computer was a new world to me. என்னுடன் இணைந்தவர்களோ கம்ப்யூட்டர் டிகிரி பெற்றவர்கள். இதில் சத்சங்க அன்பர்கள் வேறு. நீ மாதா மாதம் சத்சங்க இன்விடேஷன், அதாவது கான்செப்ட் ஓரியன்டட் இன்விடேஷன் போட்டு வர வேண்டும் என்றார்கள். இதுதான் குருடனை பார்த்த ராஜபார்வை பார்க்க சொல்வது போல். அதனால் மனமாகிய நீரை சிவனாக மாற்றிய என் அன்னை அகிலாண்டேஸ்வரியால் தான் இதை சாதிக்க முடிந்தது. அதாவது மனமாகிய நீரை சிவனாக மாற்றிய என் அன்னை அகிலாண்டேஸ்வரியால் தான் இதை சாதிக்க முடிந்தது என்று நான் சொன்னால் இது மிகையாகாது. நீரை யாராவது சிவனாக பிடிக்க முடியுமா? இது ஒரு பெரிய அப்டிராக்ட் திங். ஆனால் அப்படி சிவனை நீராக பிடித்து ஜம்புகேஸ்வரராக வணங்கிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியால் தான் இது முடியும். ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீ அம்மாவிடம் இன்வைட் எடுத்து சென்று அப்ரூவல் வாங்க வேண்டிய நிர்பந்தம். அம்மம்மா என்னென்ன அனுபவங்கள். ஒரு நாள் நள்ளிரவில் நான் கம்ப்யூட்டரோடு போராட்டம் செய்து கொண்டிருந்தேன். திடீரென்று கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பிளாங்க் ஆனது. அடடா, அனைத்தும் போய்விடுமே என்று பயந்து பார்த்த போது சில வினாடிகளுக்கு பின் உயிர் பெற்றது. Red letters popped out. It was ஸ்ரீ அம்மா in தமிழ். என்ன, நீதான் தனிமையில் போராடி கொண்டிருக்கிறாயா என்று நீ நினைக்கிறாயா? நானும் உன் விழிப்புணர்வாய் இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்வது போல் அன்று பூத்த மலர் மொழிந்தது. ஆம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் என் கூடவே கைப்பிடித்து இழுத்து சென்ற உணர்வு. ஆம், அது உண்மை. என் படபடப்பிற்கு கம்ப்யூட்டரையும் சத்சங்கத்தையும் வைத்து ஸ்ரீ அம்மா கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடம் தெரியுமா உங்களுக்கு? அறிவு மிகவும் அரிது. தேவையில்லாத எண்ணங்களை கட் செய்து அரிய சிந்தனைகளை காப்பி செய்து நம் மனத்திரையில் பேஸ் செய்யவும். சேவ் செய்யாவிட்டால் அனைத்தும் அழிந்துவிடும் என்று அவ்வப்போது டெஸ்ட் கொடுத்து கற்றதெல்லை இல்லை என்று கண்ணில் காட்டி நின்ற பேசும் தெய்வம் ஸ்ரீ அம்மா. வருஷா வருஷம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஸ்ரீ அம்மா ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அவர்கள் அந்த தலைப்பை கொடுக்கறச்ச அந்த தலைப்பின் வாயிலாக நாம் அந்த தெய்வத்தை எப்படி காண்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பண்டிகை விசேஷ அலங்காரங்கள் எல்லாமே அதை ஒட்டியே வரும். 2013ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்திற்கு அவர்கள் தந்த தலைப்பு கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல. மாதம் ஒரு முறை நடைபெறும் மீட்டிங். பெண்கள் எல்லாம் சேர்ந்து அம்மாவை போய் பார்த்து தீப வழிபாடு மன்றம் வந்து அவர்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துவார்கள். அம்மா அதில் இந்த தலைப்பை கொடுத்த போது இதற்கு இந்த வருடம் ஒரு கான்செப்ட் பேனர் போட வேண்டும் என்று கூறினோம். நானும் முயன்றேன். அது அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது. எப்படி தெரியும் என்றால் என்னை ஓவியர் மாசே அவர்களிடம் காட்டச் சொல்லி அதனை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். எனக்கோ ஸ்ரீ அம்மாவின் முன்னிலையில் பேச வார்த்தையே எழவில்லை. அந்த பேனர், இந்த பேனரை பாருங்கள். நடு பகுதியில் எண்ண அலைகள்
கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல என்று இங்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2 மூலைகளில் 2 சிறுவர்கள் சங்கநாதம் கேட்பது போலவும், கீழிருக்கும் குழந்தை பிகி பேங்கில் பணம் போடுவது போலவும், அகத்திரையில் விளக்கு ஒளிர்வது போலவும் இந்த படத்தில் போட்டிருந்தது. இங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரத்தில் இருக்கும் கிளி அம்மாவின் புத்தகமான சொல்லக்கூடாதா என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்படி ஒரு கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல எண்ண அலைகளானது நமக்கு புண்ணியம் சேர்ப்பதோ அல்லது நம் காதுகளில் சங்கநாதம் கேட்பதோ, நம் அகத்திரையில் விளக்கு எரிய வைப்பதோ என்பது போல் இங்கு போட்டிருக்கிறேன். மேலே இருக்கும் கண்ணன் முத்துக்களை மாலையாக போப்பது போல் இருக்கிறது. இது கூட ஸ்ரீ அம்மாவின் இதோடு ஸ்ரீ நந்தலாலா கண்ணன் ஒரு முத்து மாலையை கோர்ப்பது போல் போட்டிருந்தேன். கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல, அதாவது நம் எண்ணங்களை முத்துக்களாக்கி இறைமை நூலிழை வைத்து நம்மை சேர்த்துக் கொள்வார் என்பதே. மீண்டும் கூறுகிறேன், கண்ணன் பெயரை சொல்ல சொல்ல நம் எண்ணங்களை முத்துக்களாக்கி இறைமை நூலிழை வைத்து நம்மை சேர்த்துக் கொள்வான் என்பதே. இதை சொல்லில் இருக்கிறார்கள் என்ற புத்தகத்தில் ஸ்ரீ அம்மா எழுதியிருக்கிறார். அதையும் இதோடு கோர்த்து இந்த கான்செப்ட் பேனர் போட்டதை ஸ்ரீ அம்மா மிகவும் ரசித்தார்கள். இதை தவிர பல ஃபங்க்ஷன்களுக்கு இன்வைட் செய்து அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கி இருக்கிறேன். 3வதாக சிறுவர் சங்கம் குளிர்கால கோடைக்கால வகுப்புகள் நடத்தும் பொறுப்பு என்னிடம் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் அதை செய்ய வைத்த விதம் தாய் சீரடியே தயவும் நினைவு. ஒரு முறை குழந்தைகளுக்கு கண்ணன் இங்கு சிலையாக மட்டும் இருக்கவில்லை, உங்களுடன் சிநேகிதனாக, குருவாக, தந்தையாக, தெய்வமாக, சாட்சி பூர்வமாக நிலை பெற்றிருக்கிறான் என்று நீ குழந்தைகளுக்கு அன்பாக சொல்லித் தருவாயா என்று கேட்டார். அதை அவர்களுக்கு புரியும்படி எடுத்து வைப்பாயா என்று கேட்டார். என்று சொல்லிக்கொண்டே வந்தவர், ஆமாம், உனக்கே அந்த நம்பிக்கை இருந்தால் தானே என்றார். எஸ், she made me introspect myself. ஒரு அரிய வாய்ப்பு. குழந்தைகளிடம் நாம் என்ன கூறினாலும் நம் மனத்திரையில் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டாமா? இதைத்தான் நாங்கள் எடுத்து வைத்தார்கள். அதனால் அன்று நான் குழந்தைகளிடம், நீங்கள் நம் நந்தலாலா கண்ணனிடம் எப்பொழுதும் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம், அது உங்களுக்கு அந்த கண்ணன் எப்பொழுதும் வாரி வழங்கி கொடுப்பான். அவன் உங்கள் தோழன், கைப்பிடித்து அழைத்து செல்லும் ஆசான். எங்கே கண்மூடி ஏதாவது ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று நான் கூறுகிறேன் என்று அவள்கிட்டலாம் சொன்னேன். அப்ப ஒரு குழந்தை வீட்டிற்கு போவதற்கு முன், அம்மா நான் என்ன தெரியுமா வேண்டினேன், எனக்கு வெண்ணெய் வேணும்னு வேண்டினேன் அப்படின்றது. சரின்னு அன்று கிளாஸ் முடிஞ்சு நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நந்தலாலா பேனர் கீழ் கோடை காலத்தில் நீர்மோர் விநியோகம் நடைபெறும் எங்கள் வீட்டில் அதை செய்துவிட்டு சம்மர் கிளாஸுக்கு ஓடி வருவேன். இந்த குழந்தை கூறியதை முற்றிலும் மறந்துவிட்டேன். மறுநாள் வியாழக்கிழமை 10 மணி அளவில் கோயில் பட்டாச்சாரியார் வெள்ளி பேழையில் கல்கண்டு போட்ட வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்த போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த குழந்தைகள் அனைவரும், அம்மா கிருஷ்ணர் வெண்ணெய் கொடுத்து விட்டார் என்ற ஆடிய ஆட்டம் இன்றும் என் கண்ணிலேயே இருக்கிறது. அவ்வாறு கண்ணனின் அனுகிரகம் அவ்வளவு நிதர்சனமாக இங்கு கிடைக்கும் என்பது
இந்த குழந்தைகள் வாயிலாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு உண்மை. சேவை செய்யும் பாக்கியம் தந்து என் குழந்தைகளை தானே தன் கையில் எடுத்துக்கொண்ட அன்பரசி அன்னை ஸ்ரீ மதியொளி சரஸ்வதி அவர்கள். இப்பொழுது நான் சொல்ல போகும் ஒரு விஷயம் நாம் சாதாரணமாக கேள்விப்பட்ட ஒன்றாக இல்லை. இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் என்னோட கேட்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சுடாத சொல் என்ற தலைப்பில் பூரணம் என்ற புத்தகத்தில் ஒரு ராமாயண சிறுகதை. சீதா பிராட்டியார் காட்டில் ராமபிரான் லக்ஷ்மணர் வருவதற்காக தாமதமான பின் அவருடைய மூதாதையர்களுக்கு திதியை கொடுத்து விடுகிறார். அப்பொழுது தசரதர் முதலிய மூதாதையர்கள் காட்சி கொடுத்து ஏற்றுக்கொள்கின்றனர். இது ஒரு இறந்த ஒரு மனிதன் மீண்டும் காட்சி கொடுக்கிறார், இதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம பார்த்தது கிடையாது. அதனால இதை எப்படி ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது மனசுல ஒரு பெரிய சந்தேகம் உருவாகும். இது சாத்தியமா? இது ராமாயண காலத்துல தான் சாத்தியமா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஸ்ரீ அம்மா இதை என் வாழ்க்கையில் செய்து காண்பித்தார். எப்படி என்று பார்க்கலாமா? நான் சில காலம் ஜெயநகரில் கம்ப்யூட்டர் டிசைனிங் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் மதியம் 1:30 மணி அளவில் ஸ்ரீ நந்தலாலா பிரதட்சிண முறையை ஆங்கிலத்தில் பேனர் போடுவதற்காக ஸ்ரீ அம்மாவிடம் சென்றேன். அப்பொழுதுதான் மதிய உணவிற்கு பின் நடு அறையில் சுமார் 25 பெண்மணிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார். தயக்கத்துடன் வெளியில் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று, என்ன அலைப்பாய்ந்தோடு நின்று கொண்டிருக்கிறார், உள்ளே வா என்று சற்று கண்டிப்புடன் அழைத்தார். அம்மா, அந்த பிரதி சரியாக இருக்கிறதா என்று கேட்க வந்தேன் என்றேன். தயக்கத்துடன் உட்காரு என்றார் கண்டிப்புடன். எனக்கு படபடப்பு அதிகரித்தது. என்னம்மா என்றேன். அப்ப இல்லம் போகிறாயா என்று கேட்டார். மீண்டும் அதே கண்டிப்பு, அதே நடுக்கத்துடன், நீங்கள் சொன்னால் உடனே போய்விட்டு வருகிறேன் அம்மா என்று கூறினேன். கூடவே எதுவாக இருந்தாலும் 3 மணிக்கு மேல போ என்று கண்டிப்பாக கூறினார். அதற்குள் அங்கிருந்த 25 பேர்களுடன் ஒருவர், இன்று மணி 3 மணிக்கு ஸ்ரீ அம்மா அப்பை இல்லம் மாணவிகளுக்கு ரிப்பன் வழங்குவதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்று கூறினார்கள். என்னை 3 மணிக்கு மேல்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்கோ 3 மணிக்கு ஃபங்க்ஷன் இவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். இது என்ன சூட்சமம்? புரியாமல் அவரை பார்த்தேன். சரி சரி, உன் கணவன் வருவானா என்று கேட்டார். என் கணவன் 1 மணி காலகட்டத்திற்குள் அலுவலகத்திற்கு என் அலுவலகத்தில் இருந்து வருவது மிகவும் கஷ்டம். வருவார் என்று தோன்றவில்லை அம்மா என்று மென்று முழுங்கினேன். பழிச்சென்று திரும்பி பார்த்து, இது நீதான் சொல்ற, நல்ல நினைவில் வைத்துக் கொள் என்று கண்டிப்புடன் கூறினார். என்னுடைய தடுமாற்றம் அதிகமானது. சரி, உன் மகன் வருவானா என்றார். அதே சமயம் அசோக் லேலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மகனால் 2 மணிக்கு முன்பாக வர முடியாது. அவனும் வருவான் என்று தோன்றவில்லை அம்மா என்று கூறினேன். இதுவும் நீதான் சொல்கிறாய் என்றார் அம்மா. எனக்கு நடுக்கமே வந்துவிட்டது. ஆனால் சரி, நமது சமிதியில் இருக்கும் மாலதி பாலகிருஷ்ணனை காண்பித்து, மாலதி அழைத்துக் கொண்டு செய்கிறாயா என்று கேட்டார். சரி என்று சொல்வதற்குள் காரில் எடுத்து போய் ஆட்டோல எடுத்து போறியா என்று மீண்டும் விளங்கினார். எனக்கு கை காலம் நடுக்க ஆரம்பிச்சு. இதனால அக்கா எப்பயுமே அவ்வளோ சாஃப்டா, அவ்வளோ காரண்யத்தோட அன்பா பேசுவா. இதனால கமால் 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 கமால்னு
கூறிய சொற்களால் என்னிடம் கூறுகிறாரே என் பயம் அதிகரித்தது. அதற்குள் வேறு யாரோ அம்மாவிடம் பேசியதால் உடனே என்னுடன் வேலை செய்யும் தோழியிடம் சென்று நீயும் அடையாளம் தானே இருக்க, என்ன அவையில டிராப் பண்றியா என்று கேட்டேன். அவன் வாங்க வாங்க அவனை கண்டிப்பா விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். இதற்குள் ஸ்ரீ அம்மா அங்கிருந்தவர்களிடம் அவள் படப்படப்பாக தான் பேசுவாள், ஆனால் புரிந்து கொண்டு விடுவாள், எல்லோருக்கும் எழுத்தும் வைப்பாள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கோ இன்னும் படபடப்பாகிவிட்டது, பயமும் ஆகிவிட்டது. என்னடா எனக்கு புரியாத பாஷையில எதையோ சொல்லிட்டே போறாளே அப்படின்னு. அம்மா திருமதி மாலத்தியை நான் காரில் அழைத்து செல்கிறேன் அம்மா என்று கூறினேன். கெட்டி காயதான் போகும் என்று திரும்ப பார்த்து சடக் என்று சொன்னார். எனக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. பயம். நாம் எந்த தவறு செய்து விடக்கூடாதே என்ற பயம்தான். அம்மா உங்களுக்காக நான் வாங்கி வந்திருக்கிறேன் என்று ஒரு பதார்த்தத்தை கொடுக்க, யாருமே காமாட்சிங்களா இவளுக்கு பிரசாதம் தான் என்றார். காமாட்சி அங்கு லட்டு பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாள். என்னம்மா நீ இருக்கிறதே பெரிய லட்டுவா கொண்டு வா என்றார். மட்டை தேங்காய் போல் பெரிய லட்டுவை கொண்டு வந்து காமாட்சி பிரசாதமாக அம்மாவின் கைகளில் கொடுக்க, பிரமிப்புடன் ஸ்ரீ அம்மாவை பார்த்தேன். உனக்குதான் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள் என்றார். அன்னையை நமஸ்கரித்து விட்டு வெளியில் வந்த எனக்கு படபடப்பு அடங்க வெகு நேரமாகியது. இந்த புரியாத புதிருக்கு மறுநாள் தான் விடை கிடைத்தது. மறுநாள் காலை 9 மணி அளவில் என் பெரிய தந்தை இறந்து விட்டதாக செய்தி வந்தது. என் அண்ணன் வீடு அவ்வை இல்லத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது. அதனால்தான் அம்மா அவர் என்னுள் இருப்பதை பார்த்து அவரிடம் அவ்வை இல்லத்திற்கு போகிறாயா என்று கேட்டிருக்கிறார். இது என்னவென்றால், நம்முடைய சாஸ்திரப்படி ஒரு உயிர் உடலை விட்டு 24 மணி நேரங்களுக்கு முன்பே பிரிந்துவிடும் என்பதுதான். உயிர் உடல் கட்டு அறுந்துவிடும் என்பதுதான் இதற்கு சூக்ஷ்மம். இந்த உயிர் ஒரு மாபெரும் சக்தியை தேடி என் மூலம் ஸ்ரீ அம்மாவை பார்க்க வந்திருக்கிறது. மேற்கூறிய சம்பாஷணை அந்த ஆவியோடும் குருவாக எனக்கு வழிகாட்டுதலும் செய்தது ஸ்ரீ அம்மா. என்னை நோக்கி என்ன அலைப்பாய்ந்து கொண்டே நிற்கிறார் என்று கண்டிப்பாக கேட்டது. ஆவிகள் அலைப்பாயும் என்பதை சுட்டிக்காட்டவே என் பெரிய தந்தை ஆவியிடம் அவ்வை இல்லம் போகிறாயா என்று கேட்டார். அந்த அவ்வை இல்லத்தை கடந்துதான் அந்த ஆவி செல்ல வேண்டும். அதைத்தான் அம்மா சூக்ஷ்மமாக என்னிடம் கேட்டிருக்கிறார். சரி, 3 மணிக்கு போய் வா, மேல் போய் வா என்றுதானே என்னிடம் கூறினார். அன்று நான் என் பெரிய தந்தை சாலைக்கு சென்ற சமயம் என் அத்தையிடம் எப்பொழுது எடுப்பார்கள் என்று கேட்டேன். 3 மணி வரைக்கும் குளிகள், அதுக்கு அப்புறம் தான் எடுப்போம் அப்படின்னு தெளிவாக கூறினார். சோ அம்மா அந்த ஆவிகிட்ட நீ 3 மணிக்கு மேல கிளம்பிப்போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றதுதான் அதோட சுசிப்பம். எங்கள் கூட்டு குடும்பத்தில் என் பெரிய தந்தையே எனக்கு அளவு கடந்து தெரியும். காலப்போக்கில் எங்கள் கூட்டு குடும்பம் உடைத்தது. ஆனால் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் என என் மூலம் ஸ்ரீ அம்மாவிடம் ஆசைப்பட்டு சென்றார் என்பதே அவருடைய பரம காருண்யம், நாங்கள் செய்த பெரிய பாக்கியம். லட்டு கொடுத்து அதை நிரூபித்தார். இதிலும் அவள் பரம கருணை என்னவென்றால், எங்கள் குடும்பம் பிரிந்தமையால் நான் தனியாக செல்லாமல் என் சித்தி மாலதியுடன் காரில் சென்று வர வேண்டும் என்றும் என் கணவன் மகன் வரமாட்டார்கள் என்றும் முன்னமேயே சொல்லிவிட்டார். பற்றுக் கொள்வதற்கு தன்னை பாலமாக்கி கொண்டவள் அன்னை மதியூரி சரஸ்வதி அவர்கள். வெளி தோற்றத்திற்கே தெரியாமல் முன் இருப்பவர்களுக்கும் புரியாமல் அவர்களுடன் பேசுவது போல் பல உண்மைகளை நுண்ணுடலுடன் இப்படி சகஜ ஸ்திதியில் சம்பாஷணை செய்தது என்பது பிரமிக்க வைக்கும் அதிசயம்.
2015 ஆடி மாதம், 2016 தை ஆடி மாதம் மற்றும் 2017 தை மாதம் சத்சங்கத்திற்கு ஸ்ரீ அம்மா மதுரைக்கு விஜயம் செய்தார். மதுரையில் லட்சுமி சுந்தரம் பாடல் அவருக்கு பூரண குடும்ப வரவேற்பு, யானை, மாலையிடுதல், சுமார் 100 பெண்மணிகள் ஆரத்தி எடுத்தல், ஸ்ரீ அம்மா கோலப்போட்டி, சிறுவர்களுக்கான திருப்பாவை உயர்த்தல், சுதந்திர ஓவிய போட்டி, திருவிளக்கு பூஜை தமிழில் என்று வேலைக்கு ஒன்றாக நடைபெறுகிறது. அதில் முக்கியமாக 2016 குடியரசு தினத்தன்று ஸ்ரீ அம்மா மதுரை காந்தி மியூசியத்தில் இந்திய கொடியேற்றி காந்தி சிலைக்கு மாலையிட்டு காந்திய சிந்தனை பற்றி பேசியது அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக அமைந்தது. அந்த திருவிளக்கு பூஜையில ஒரு மேஜிக் நடந்தது, மிராக்கிள் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். நான் ஒரு வாத்தியார் கிட்ட அம்மா தமிழில் போட்ட திருவிளக்கு பூஜை முறையை ஒரு வாத்தியாரிடம் கொடுத்து இதை படித்து நீங்கள் இந்த பூஜையை பண்ணி வையுங்கள் என்று சொல்லி மைக்கில் கூட தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழில் திருவிளக்கு பூஜை பண்ணிய ஸ்ரீ அம்மாவின் பദ്ധதியை இங்கு பார்க்கலாம் என்று கூறிவிட்டோம். அந்த வாத்தியார் தனக்கு இது தெரியாது என்று என்னிடம் கூறவில்லை. அடமடமென்று சான்ஸ்கிரிட் பண்ண ஆரம்பித்தார். எனக்கு என்ன பண்ணுவது என்றே தெரியவில்லை. நான் மைக்கை குறித்து ஒரு நிமிஷம் என்னன்னு சொல்லிட்டு அந்த திருவிளக்கு பூஜையை அந்த பட்டியலை வாங்கி அங்கேயே உட்கார்ந்து அந்த பദ്ധதியை நான் மைக்கில் கூற ஆரம்பித்தேன். மடமடமடவென்று அந்த பூஜை மிகவும் செம்மையாக அமைந்திருக்கிறது. இதில் என்ன மர்மம் என்றால், கண்ணாடி போடாமல் என்னால் வாசிக்க முடியாது. ஆனால் இருந்த படவடங்கள் கண்ணாடியின்றி ஒரு வார்த்தை கூட தவறாக சொல்லாமல் அதை அப்படியே பண்ணி வைத்தது அம்மாவின் கருணை எல்லாமே வேறு. அவள் அருளாலே அவள் தாழ வணங்கி நிற்கிறேன்.